40,000 வரையும் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலை பற்றியே நினச்சே பார்க்காதீங்க. இப்போ 25,000 சம்பாதிக்கிறவங்க வந்து 2,000 மட்டும் குழந்தையுடைய எஜுகேஷனுக்குன்னு 2,000 எடுத்து வைக்கணும். அண்டு எவ்ரி இயர் வந்து ஒரு 500 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா 18 வருஷத்தில் வந்து 40 லட்சம் ரூபா வரையும் சேர்க்க முடியும். Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Milky Mist Fusion Shake. Shake up your mango season with real mango chunks. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்பளமே பார்த்தீங்கன்னா காரெல்லாம் தொடச்சு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 35,000 to 40,000 வாங்குறாரு. அவங்க ஸ்கூலில் எப்படின்னா 30,000 முன்னாடியே கட்டிடுங்க, மீதி இருக்க 30,000 வந்து அங்கே இருக்க கார் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தராரு. அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வராங்க. அவர் திரும்ப ஒரே சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். இதுலேருந்து பிரேக் ஆகும்னா என்ன சார் பண்ணுறது? என்னை பொறுத்தவரையும் குழந்தைக்கு வந்து எல்கேஜி யூகேஜிக்கு அவ்வளோ மணி நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து இன்னுமே ஜாஸ்தியாகும். அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து 25,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் 2 விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் சார். ஒன்று லாங் டேர்ம் கோலான காலேஜ் எஜுகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். 4-5 வயசானோடனே குழந்தைங்க கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அப்படின்றப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் சார்? அது 25,000 தான் ஒருத்தர் சேலரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்தவரை 25,000 சேலரி வாங்குறவங்க கல்யாணமே பண்ணிக்கூடாது. ஸோ என்னத்துக்காக அப்படின்னு சொன்னதுன்னா, நான் இருக்கேன், ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு குழந்தைங்க இருக்கா அப்படின்னு சொன்னதுன்னா இந்த 25,000 ருபீஸுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் வந்து ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு பெருசாக இன்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூலை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸ்கூலை வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, 50,000 ரூபாயா, இந்த ஸ்கூலில் 1 லட்சம் வாங்குறாங்க, அந்த ஸ்கூலில் 2 லட்சம் வாங்குறாங்க. அப்போ 1 லட்ச ரூபா வாங்கினாங்கன்னா அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, 2 லட்ச ரூபா வாங்கினா நல்ல ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து இன்றைக்கி பரவலாக காணப்படுது. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். இன்றைக்கான டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட படிப்புக்கு சேமிக்கிறது அப்படின்றதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் எப்போயுமே வீடியோவில் சொல்லுவீங்க இன்ஃப்ளேஷன் ரேட் போக ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்றப்போ எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ அது எவ்வளோ சார் ஏறிக்கிட்டு இருக்குது இப்போ இருக்க காலங்களில்? இப்போ இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10% வரையும் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ரீசன் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து கம்மி. ஒரு ஃபேமிலியில் முன்னாடி 4 குழந்தைங்க 6 குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரே ஒரு குழந்தை தான் இன்றைக்கி இருக்காங்க, அல்லது மேக்ஸிமம் 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்போ வந்து ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை அப்படிங்கும்போது அவங்கனால வந்து அந்த குழந்தைங்களுக்கான படிப்புக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு முடியும். இப்போ 4 குழந்தைங்க இருந்ததுன்னா அது வந்து ஸ்ப்ளிட் இன்ட்டு 4. இப்போ வந்து ஒரு குழந்தை 2 குழந்தைங்கும் போது நிறைய பண்ண முடியும். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னதுன்னா, நிறைய பேருக்கு வந்து நம்ம குழந்தைங்க வந்து நம்ம தான் படிக்கலை, அல்லது இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தாவது நல்ல இடத்துல படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எப்படி ஒரு ஸ்கூலை வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, 50,000 ரூபாயா, இந்த ஸ்கூலில் 1 லட்சம் வாங்குறாங்க, அந்த ஸ்கூலில் 2 லட்சம் வாங்குறாங்க. அப்போ 1 லட்ச ரூபா வாங்கினாங்கன்னா அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, 2 லட்ச ரூபா வாங்கினா நல்ல ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து இன்றைக்கி பரவலாக காணப்படுது. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னதுன்னா, எவ்வளோ ரூபா கொடுத்தாலும், எவ்வளோ ரூபா அவங்க சார்ஜ் பண்ணாலும் கொடுக்கறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க அப்படின்னதுன்னா, எதனால் அவங்க கம்மியாக சார்ஜ் பண்ணணும்? ஸோ இந்த இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேல்குலேஷனுக்கெல்லாம் நாங்கள் 8% எடுத்துக்கிறோம். ஸோ த பாயிண்ட் வந்து ஓவர பீரியட் வந்து இந்த செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வரையும் இருக்குது எஜுகேஷன். ஓகே சார். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் சார், அவர் கார் துடைக்கிறாரு. அவரோட குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலு, நல்ல பெரிய ஃபீஸ் இருக்க ஸ்கூலு. அதில் 2வது குழந்தையோட ஃபீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய். அவரோட சம்பளமே பார்த்திங்கன்னா காரெல்லாம் தொடச்சு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 35,000 to 40,000 வாங்குறாரு. அவங்க ஸ்கூலில் எப்படின்னா 30,000 முன்னாடியே கட்டிடுங்க, மீதி இருக்க 30,000 வந்து அங்கே இருக்க கார் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தராரு. அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வராங்க. ஸோ இது எனக்கு பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, அவர் திரும்ப ஒரே சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். இப்போ இந்த வருஷத்தை அவர் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிருவார், திரும்ப அடுத்த வருஷம் திரும்ப கடன் வாங்கி திரும்ப ஒரு பாதி பேமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதிலேயே ஓடுற மாதிரி இருக்குது. இதுலேருந்து பிரேக் ஆகும்னா என்ன சார் பண்ணுறது? நம்ம இதில் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? புவர் ஃபினான்ஷியல் பிளானிங் தான் காரணமா? எஜுகேஷனுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ 1 இயர் கிடையாது. இது வந்து ஒரு 12 வருஷம் அவங்கள இது பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்னால் ஒரு 30,000 ரூபா அவங்க வாங்கிக்கிறாங்க, 30,000 நான் கார்கள்லாம் தொடச்சி பண்ணுறேன் அப்படின்னதுன்னா, ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ரெண்டாவது என்னென்னா, நம்ம வந்து எந்த ஸ்கூலில் நம்ம சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான
மாதிரியான சரௌண்டிங்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெண்டிங் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இன் ஜென்ரல் வந்து நிறைய பீப்புள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் தான் வந்து அங்கே படிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக ஆடம்பரமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான மணி இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போடுறீங்க, இப்போ 60,000 ரூபா கொடுத்து அவர் படிக்க வைக்கிறாருன்னா 60,000 அது நிற்க போகிறது கிடையாது. அங்கே போகும்போது இப்போ என்ன ஆகும், இவர் தான் வந்து கார் துடைக்கிறவருடைய பையன்தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய 30 குழந்தையோ 40 குழந்தைகளையோ ரொம்ப கம்மியான இன்கமில் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அவர் வந்து ஜஸ்ட்டு என்ட்ரு ஆகிடுறாரு, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரையும் சம்பாதிக்கக்கூடிய ஆள் இருக்காங்க. பட் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஏற்ற தாழ்வு வந்து அவங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பணக்கார குழந்தை வந்து ஒரு பர்த்டே அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க வந்து ஒரு பர்த்டேக்கே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வருஷத்துக்கு வந்து ஃபீஸே 60,000னா ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கே 60,000 ரூபா வரையும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஓகேயா? அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த குழந்தையோட மனசில் ஓகே அவங்கெல்லாம் எல்லாம் இது மாதிரி நம்ம இப்போ ஏதாவது அந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்க, ஒரு டின்னர் கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது திரும்பி பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்டுன்னு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸோடு நிற்கிறதில்ல, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இதாகிடுது. ஸோ நமக்கு வந்து ஃபீஸுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அகெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஒரு ஸ்டேஜ் வரையும் நீங்கள் ஒரு படிக்க வைக்க முடியுதுன்னு சொல்லி ஒரு 3-4 வருஷம் வரையும் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களால படிக்க வைக்க முடியலன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னா குழந்தைய வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ அல்லது கொஞ்சம் கம்மியான ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ நாளாக அந்த என்விரான்மெண்ட்டில் வந்த குழந்தையுடைய மைண்ட் செட் இருக்கு இல்லையா, மனசளவில் குழந்தை வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். நான் ஐ ஹவ் சீன் சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா அந்த குழந்தை வந்து முரண்டு பிடிக்கும், எனக்கு அந்த ஸ்கூல் தான் வேணும்னு சொல்லும், அல்லது சரியாக படிக்காமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னா ஸ்கூலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை விட நம்ம வந்து குழந்தைங்களோட எவ்வளவு மெனக்கடுறோம், குழந்தைங்களோட எவ்வளோ தூரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதில் தான் இருக்க வழியே ஜஸ்ட் லைக் தட் ஒரு பெரிய ஸ்கூல் அப்படிங்கிறது இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரையும் குழந்தைக்கு வந்து எல்கேஜி யூகேஜிக்கு அவ்வளோ மணி நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னதுன்னா நாளைக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து இன்னுமே ஜாஸ்தி ஆகும். அதனால் நம்ம அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து குழந்தை ஒழுங்காக படிக்கிறாங்களா, அல்லது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது டியூஷன் வச்சு கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். சார் இப்போது 25,000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தர் 2 விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் சார். ஒன்று லாங் டேர்ம் கோலான காலேஜ் எஜுகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னொன்று ஒரு 4-5 வயசானோடனே குழந்தைங்க கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அப்படின்றப்போ அந்த மாத செலவுன்னு ஒன்று இருக்குல்ல சார், வருஷ செலவுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி 60,000 ரூபா கட்டுறாங்க, இந்த மாதிரி அதுக்கும் பிளான் பண்ணணும் அப்படின்றப்போ 25,000 ரூபா தான் சேலரின்றப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் சார் அதை வச்சு? ஓகே, சரி இப்போ 25,000 ரூபா தான் ஒருத்தர் சேலரி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். என்னை பொறுத்தவரை 25,000 ரூபா சேலரி வாங்குறவங்க கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது. ஸோ என்னத்துக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் சென்னை மாதிரியான சிட்டியில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் சர்வைவ் ஆகிறதுக்கே 25,000 ரூபா பற்ற மாட்டேங்குது. அப்போ நான் இருக்கேன், என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு குழந்தைங்க இருக்கா அப்படின்னு சொன்னதுன்னா இந்த 25,000 ருபீஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து இதுவே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்போஸ் ஓகே சார் நீங்கள் சொல்கிறீங்க, பட் வந்து ஏஜ் ஆகிடுச்சு, எனக்கு பெருசாக இன்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூலை பற்றி நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஆல்மோஸ்ட்டு ஃப்ரீ அல்லது அவங்க ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்கனால வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் அவங்க அஃபோர்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் சொன்னீங்களே, சப்போஸ் ஒருத்தர் 35,000-40,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா அவங்களுக்குமே வந்து இது கஷ்டமானது தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா there are 2 things. நமக்கு வந்து இன்றைக்கி ஒருத்தருடைய ஃப்யூச்சர் வந்து எப்போ டிட்டர்மின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளவு மார்க் வந்து +2ல் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ 10th வரையும் ஏதோ முன்ன படிச்சுட்டு இருந்தால் கூட ஒரு +1 +2ல் நிறைய மார்க் ஃபஸ்ட்டு +1 +2ல் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு இன்ஜினியராக போகிறேன்னா, ஒரு காமர்ஸ் இதில் போகிறேன்னா, ஒரு ஆர்ட்ஸ் போகிறேன்னா, அல்லது ஒரு மெடிக்கல் போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு 10th வரையும் இட் இஸ் அ காமன் எஜுகேஷன் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே காமன் எஜுகேஷன். +1 +2ல் தான் வந்து அந்த எந்த ஸ்ட்ரீமுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த +2 முடித்ததுக்கப்புறமா 3 years 4 years 5 years டிபெண்டிங் ஆன் த கோர்ஸ் வந்து அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா 25,000 35,000 ஈவன் 40,000 எல்லாருமே வந்து they can afford only to the government school. ப்ரைவேட் ஸ்கூல் பக்கமே போக வேண்டாம். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் எடுத்திங்கன்னா இன்றைக்கி 60,000 ரூபாய் குறைஞ்சி இது கிடையாது. அப்படின்னதுன்னா 25,000 30,000
நீங்கள் வந்து இதுவே ஒரு 20% ஆகுது மணி எஜுகேஷன் குழந்தையுடைய ஸ்கூலுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் மட்டுமே எடுத்து வச்சிங்க அப்படின்னதுன்னா சப்சிக்வெண்ட் மணிலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ வந்து உங்களோட லைவ்லிஹுட்டே ரொம்ப பாதிக்கும். அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு அகலக்கால் மாதிரி தான் சொல்லுவேன். அதனால் வந்து 40,000 ரூபா வரையும் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலை பற்றியே நினச்சே பார்க்காதீங்க. ஸோ யூ கோ டு த கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு நமக்கு எப்போ நம்மளுடைய ஃப்யூச்சர் டிட்டர்மின் பண்ணுறோம், ஃப்யூச்சர் வந்து 11th 12th அதுக்கப்புறமா தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா, ஈவன் சப்போஸ் ஒருத்தர் 25,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க வந்து 2,000 ரூபா மட்டும் குழந்தையுடைய எஜுகேஷனுக்குன்னு 2,000 ரூபா எடுத்து வைக்கணும். அண்டு எவ்ரி இயர் வந்து ஒரு 500 ரூபா மட்டும். இப்போ குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த இதுலேருந்து அது ஸ்கூல் 5 வருஷம் கழிச்சு தான் சேர்க்க போகிறோம். 2,000 ரூபாங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் சேமிக்க முடியும். புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பார்ட் டைம் ஒர்க் இருக்குது. பார்ட் டைம் ஒர்க் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஏர்னிங் 2,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து நாட் அ டிஃபிகல்ட்டி, எல்லாருனாலையுமே முடியும். அப்படிங்கும்போது ஒரு 2,000 ரூபா ஒருத்தர் சேர்க்குறாரு, ஒரு 500 ரூபா மட்டும் எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்க வந்து 18 வருஷத்தில் வந்து 40 லட்ச ரூபா வரையும் சேர்க்க முடியும். ஸோ 40 லட்ச ரூபாங்கிறது வந்து ஓரளவுக்கு சைஸபிள் அமௌண்ட். ஸோ ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து 40 லட்சம் போருமா அப்படின்னதுன்னா அது எனக்கு தெரியாது. பட் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு 40 lakhs இருந்ததுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் இல்லைனாலும் ஒரு காமர்ஸோ வேறு ஏதாவது இல்லை இதில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ 25க்கு பதிலாக நீங்கள் 35 அல்லது 40 அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது 2,000 ரூபாய்க்கு பதிலாக அவங்க என்ன பண்ண போகிறோன்னா 3,000 ரூபா போட போகிறாங்க. அதே இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 600 ரூபா. அப்படிங்கும்போது 2,000க்கு வந்து 40 லட்சம்னா 3,000க்கு வந்து ஒரு 60 லட்சம், 4,000 ரூபா போட்டாங்கன்னா 80 லட்ச ரூபா. அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ என்டையர் அசம்ஷன் வந்து இவங்க இதே அமௌண்ட்டு தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற அசம்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன் ரியாலிட்டி அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து இன்றைக்கி மேபி ஸ்ட்ரகிள் பண்ணலாம். மேபி 5 years டவுன் த லைன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பெட்டராக ஆனாங்க அப்படின்னதுன்னா அவங்க என்ன இன்கம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து ஒவ்வொரு பீரியட் சேலரி இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து அதிகரிக்கணும். இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க 2,000 தான் போட சொன்னீங்க, நான் 25,000 போதும் 2,000 தான், இப்போ நான் 50,000 சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், ஸ்டில் ஐ வில் புட் ஒன்லி 2,000 அப்படின்னா அது வந்து சரியான அப்ரோச் இருக்காது. ஸோ ஏஜ் அதாவது இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரொபோர்ஷனேட்டாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Milky Mist Fusion Shake. Shake up your mango season with real mango chunks. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.